ஹலோ, ஹாய், ஹாப்பி சண்டே. எல்லாரும் சண்டே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எல்லாம் முடிய போகுது. ஓகே, இன்றைக்கி வந்து காலைல எங்கள் வீட்டில் சண்டே வந்து நல்லா புஷ் புஷ் பூரியோடி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்துட்டு எங்கள் நக்ஷத்ராவுக்கு வந்து எப்போவுமே அவங்க ஒரு பெரிய தோசை லவர், பட் டெய்லி தோசை கொடுத்தா அவளுக்கும் போர் அடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் பூரி செஞ்சோம். ஆனால் பரவாயில்ல, பூரியெல்லாம் நல்லா புஷ் புஷ்னு வந்துச்சு, ஒரே ஜாலியாக போச்சு. ஸோ நல்லா சுட சுட பூரி செஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அதுதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மதியத்துக்கு ஃபிஷ் ஆர்டர் இருக்குது. ஒரு கஸ்டமருக்கு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் எக் கிரேவி வேணுமா. ஸோ வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்து மதிய குக்கிங் வேலையை வந்து பார்க்க வேண்டியதான். ஸோ என்னோடய க்யூட்டி அழகாக காலைல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூரி சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க. பட் அவங்க சாப்பிட்றது வந்து இந்த பூரி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. பட்டு ஓகே, ஆனால் அவங்க தனியாக சாப்பிட்றது வந்து நல்ல விஷயம் தானே, நம்ம ஊட்டி விடுறத விட. அதனால் அவங்களே வந்து டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபிஷ்ஷை நல்லா குளிப்பாட்டி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமாட்டு கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுக்காகவும் ஸோ கஸ்டமருக்கு வந்து 5 பீஸ் தான் ஆர்டர் ஃப்ரை. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், கொஞ்சம் தேவைக்கு மட்டும் சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிட்டு, எனக்கு வந்து சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே வந்து இந்த டேம் ஃபிஷ் தான் கிடைக்கும். அதனால் மசாலா போட்டு அதில் ஒரு குழி போட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக லெமன் ஊற்றிட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மசாலாவை நல்லா ஊற வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். சக்தியில் வந்து ஃபிஷ் ஃப்ரை வாங்கி யூஸ் பண்ணேன். பட் அவங்க அதில் வந்து உப்பு போட்டிருக்கு, சேர்க்க வேணான்னு சொன்னனால நான் உப்பு போடல. ஆனால் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சோண்டு உப்பு போட்டிருந்தா இன்னும் அடிபொலியாக இருந்திருக்கும். ஸோ உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்துச்சு. ஓகே, அதிகமானால் உப்பு அதிகமாக ஆகிடுச்சின்னு வந்துடும். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இது டேஸ்ட்வே சூப்பராகவே இருந்துச்சு. இல்லைன்னா நார்மலாக மிளகாய் தூளும் மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் நான் போடுவேன். இன்றைக்கி வந்து மசாலாவில் இறங்கிட்டேன். இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் சக்தியில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமாக வெங்காயம் தக்காளி அவங்களையும் க்ளீன் பண்ணி சக்குன்னு கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ முட்டை கிரேவிக்கு கொஞ்சமும் குழம்புக்கு கொஞ்சமும் எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மீனில் வந்து குழம்பு செய்யவே தெரியாது. ஆனால் இவ்வளோ தலையை நான் வேஸ்ட் பண்ண முடியாது. பார்த்திங்களா, பூ பூத்துருக்கு. பச்சை மிளகாய் ஒரு 4 போயிட்டு அப்படியே கார்டனில் போயிட்டு பறிச்சிட்டு வந்தாச்சு. நீங்கள் எவ்வளோ 20 ரூபா 30 ரூபாய்க்கு அவ்வளோ கொடுப்பாங்க மார்க்கெட்டில், 10 ரூபாய்க்கே கொடுப்பாங்க. ஆனால் அதை விட நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய் 1 2 பறிக்கும் போது ஒரே பயங்கர குஷி ஆகிடுதில்ல இந்த மனசுக்கு. அதுதான் காதல். அதுக்கப்புறம் வந்து இதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு குழம்புக்கு யூஸ் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டேன். அது மாதிரி எனக்கு இந்த ஃபுட்டு வந்து செய்கிறது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. அம்மா வந்து செம்மையாக செஞ்சு கொடுப்பாங்க குளத்து மீனில். ஆனால் எனக்கு அப்புறம் இதை என்ன பண்ணுறது, வேஸ்ட் பண்ணவும் முடியாது. இத்தனை தலையை வேஸ்ட் பண்ணுறதா. சரி ஓகே, நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு விதமாக ஒரு குழம்பு ட்ரை பண்ணுவோம். இந்த புளி குழம்புலாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து என் ஸ்டைலு, ஏதோ ஒரு மாதிரி வச்சாச்சு. ஸோ வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆச்சி குழம்பு மசாலா இருக்குல்ல, குழம்பு மிளகாய்த்தூள் அது எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. இதுக்கு நான் தேங்காய் சேர்க்கல. தேங்காய் சேர்க்கலான்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் தேங்காய் இன்றைக்கி இல்லை வீட்டில், அதனால் நான் தேங்காய் சேர்க்கல. இல்லைன்னா கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துருந்துருப்பேன். ஸோ நல்லா இதை பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட வந்து புளி தண்ணியை ஊற்றி இதை கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிட்டு இந்த கரைசலையும் அதுக்குள்ளே ஊற்றி கொதிச்சோடனே மீன் போட்டு இறக்கிட்டேன். நானும் இந்த மீன் வாங்கும்போதெல்லாம் ஒரு டைப்பில் இந்த மீன் குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு வந்து என்னென்னா, ஒரு டைம் வந்து இதை பிடிச்சிக்கணும், இதை தான் ஃபாலோ பண்ணணும். நானும் ஒரு டைமும் ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஓகே, இனிமேல் இந்த மீனில் இந்த குழம்பு தான் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற வந்து எனக்கு இது மனசிலாகவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில நேரம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த தலையெல்லாம் தூக்கி இந்த வெளியே இருக்கிற நாய்க்குட்டிக்கெலாம் தூக்கி கொடுத்துருவேன். இது எதுக்கு வேஸ்ட்டாக இது பண்ணிவிட்டு சமைச்சாலும் நல்லா இருக்காது, அந்த மாதிரி ஒரு இதுலேயே போயிட்டுருக்கு. ஆனால் கடல் மீன் மட்டும் என் கைக்கு கிடச்சிச்சுன்னா அவங்கள செம்மையாக செஞ்சு விட்ருவேன். ஸோ நமக்கு கடல் மீன் குக் பண்ணுறது வேறு லெவலில் வரும். அதாவது மீன் குழம்பு, கடல் மீன் குழம்பு வைக்கிறதுல நல்லா வரும். இது வரமாட்டேங்குதுங்க, ஓப்பனாக சொல்லிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு முட்டை கிரேவிக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து முட்டையும் போட்டுக்கணும்.
இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கப் வந்து கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். ஸோ வந்து அதுவும் ஆட் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஸ்பைஸ் கம்மியாக கேட்பாங்க. எனக்கு அது ஸ்பைஸியாகவே இருக்காது, பட் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வர கமெண்ட் வந்து ரொம்ப காரமாக இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு, காரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்ப்போம் எப்படி ரிவ்யூ வருதுன்னு தெரில. ஸோ வந்துட்டு முட்டையும் அந்த மசாலாலாம் நல்லா ஒரு பரட்டிட்டு கோகோனட் மில்க் ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. அது இது வந்து நல்லாயிருக்கும், சாதம், தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதுவும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. 12 o'clock கஸ்டமருக்கு டெலிவரி இருக்குது. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இவங்க ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஆள் வந்துட்டாப்ல. ஸோ வந்து ஃபிஷ் ஃப்ரைனாலே தேங்காய் எண்ணெய் தான். நல்லா தேங்காய் எண்ணெய் சூடானோடனே அப்படியே கருவேப்பிலை உள்ள போட்டுட்டு நல்லா மீனில் செவந்திருக்கிற வளர்றல மீனில் செவந்திருக்கிறவங்களெல்லாம் மிளகுல செவந்திருக்கிற மீனை தூக்கி எண்ணெயில் போட்டாச்சு. ஸோ இது நல்லா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில், அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு மீனை வந்து மாற்றி போடணும். ஸோ நல்லா மீன் நல்லா பொரிஞ்சாச்சு. ஸோ பொரிச்ச மீனும் ரெடி. அவங்கள எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. கஸ்டமருக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் 5மே பெரிய சைஸ் தான் கொடுத்தேன். அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும், நமக்கும் கட்டுப்படி ஆகணும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பேக்கிங். ஸோ க்யூட்டாட்டு அவங்களுக்கு வந்து பனானா லீஃப் ஒன்று குட்டியாக கட் பண்ணி அதில் வந்து அவங்களோட டிஷ்ஷை வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ பேக்கிங் இதான். பேக்கிங்லாம் நல்லா நீட்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து போய் அன்பேக் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். ஸோ முட்டையும் வந்து எடுத்து அவங்களுக்கு கண்டெய்னரில் பேக் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு தேங்க்யூ ஸ்டிக்கர் வச்சுருப்பேன். ஸோ அந்த தேங்க்யூ ஸ்டிக்கரையும் அதில் அழகாக ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து பொறுப்பான அம்மாவாயிட்டோம். ஹோம்ஒர்க்லாம் பண்ண வைக்கணும் பாப்பாவை. ஸோ உட்காந்து அவளோட க்யூட்டாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நல்லபடியாக சண்டே போயிடுச்சு. இனி பாப்பாவுக்கும் சாப்பாடெல்லாம் ஊற்றிட்டு நானும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நீங்களும் எல்லோரும் நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க, தெம்பாயிடுங்க. அடுத்த வரப்போகிற 5-6 நாள் ஓடணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்டையும் உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எல்லோரும், சரியா? ஓகே, அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். பாய் பாய், டாடா, டேக் கேர்.